மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் கொள்ளாமல், எரிச்சல் அடையாமல் உறவை வளர்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உறவுகளால் நன்மை கிடைக்கும் நாள், நல்லது நடக்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள், சோதனையை வெல்லும் நாள், நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எவ்வளவோ நல்லது செய்தீர்கள், அவ்வளவும் அடுத்தவர் கண்களுக்கு படவில்லை இன்று. அப்படி படுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள். ஒரு செயல் நற்செயலாக மாறி, நீங்கள் செய்த ஒரு செயல் நற்செயலாக மாறி உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும் நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியமான உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய இன்று அதிக செலவு ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களது முயற்சியாகட்டும், உங்களது செயலாகட்டும் நல்லபடியாக வெற்றிகரமாக அமைகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி வீண் முயற்சி ஆகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றன, கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சால் இன்று வெற்றி. இன்றைய தினம் வெற்றியை நீங்கள் ருசிப்பீர்கள். அந்த வெற்றியை பேச்சின் மூலம் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவையறிந்து அளவு அறிந்து இன்று நீங்கள் பேச வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு போராட்டத்தின் மூலம் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள். வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும், நீங்கள் இன்று பிழைப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் இன்று உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்காது. சாதாரணமாக யாருக்குமே இருக்காது. இன்று உங்களுக்கு அதிகமாக காட்டுகிறது இந்த தன்மையை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அனாவசிய செலவுகள் வரலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுப செலவு ஆகும். அத்துடன்
நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உழைப்பு உண்டு, நல்ல உழைப்பு உண்டு, அதைவிட வருவாயும் உண்டு. உழைப்பை விட ஊதியம் அதிகம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வரவுகள், நல் வரவுகள், அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், எதிர்பார்த்த நேரத்தில் உடனடியாக வந்து சேரவில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். குறிப்பாக வேலை செய்யும் விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் புகழ் இன்று கூடலாம், கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசியம் கண்ணும் கருத்துமாயிருந்து உங்கள் காரியத்தை, வேலையை செய்ய வேண்டும், மறவாதீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். நீங்கள் சாதாரணமாய் செய்யும் ஒரு செயல் கூட பெரிய அளவில் இன்று பேசப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைமிக்க ஒரு காரியத்தை செய்து அதை பற்றி நீங்கள் விளக்கிச் சொல்லும்போது கேட்போர் எந்த அளவு விருப்பமுடன் கேட்க வேண்டுமோ அந்த அளவு விருப்பமுடன் இன்று கேட்க மாட்டார்கள். அவர்களை பார்த்து அவர்களிடம்தான் இதையும் நீங்கள் சொல்லுவீர்கள். இது இந்த நாள் நிலை உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து சில சோதனைகள், கஷ்டங்கள் வரும். அதை தாக்கும் பிடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது வலிமை உங்களுக்கே தெரிய வரும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலை போல் வரும் துன்பங்களை கூட மிக எளிதாக நீங்கள் கடத்தி விடுவீர்கள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.